எப்படின்னா அது கூட என்ன மதுரமாக கட்டி சுட்ட பணியாரம்லாம் திரும்ப காய்ச்சும் போது அந்த அந்த வெள்ளத்தண்ணி ஒன்று சேர்த்துடணும், அது கெட்டு போகாது. அந்த வெள்ளம் திரும்ப காய்ச்சணும் பார்த்தீங்களா, காய்ச்சதுக்குள்ளே அந்த வெள்ளம் இருக்கிறதுக்குள்ளே இன்னொரு பொருளை சேர்த்தணும். இந்த பணியாரத்தை மாவு பேசுகிறாங்களே போட்டு பெஞ்சால் அந்த மாவே தன் வசம் ஆகிக்கிடும், இனிப்பாகிடுது. இல்லை அதிரசம் ஆகிடும், அதிரசத்தை சேர்த்துருவாங்க, மாவு போட்டு அதிரசம் சேர்த்துருவாங்க. அப்படி இன்னொரு மாட்டினோன்னா அந்த மதுரம் எப்போவும் மதுரமாக இருக்கும். தனியாக வச்சுன்னா உருகி வெளியே அது பாக ஆகிடும், திரும்பி தரையிலே போயிடுது. அதுக்கு அதுதான் மதுரமாக கிட்ட மாப்பணிகள்லாம் மதுரமாக தன்றோம். அந்த மதுரத்தை திரும்பி காய்ச்சும் போது ஒரு பொருளை சேர்த்தா தான் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பனை மரத்தில் கருப்பட்டி வருது, கருப்பட்டி, அந்த கருப்பட்டி அது தன்மை தான். அந்த கருப்பட்டியை அந்த பதநீரில் காய்ச்சி எடுத்து அதெல்லாம் அந்த மணலில் கடற்கெல்லாம் செய்வாங்க. அந்த கடல் மண்ணிலே சிரட்டை கொட்டாங்குச்சி ஊற்றி அப்படியே சுற்றி அதில் ஊற்றி விட்ருவாங்க, கருப்பட்டி ஊற்றி விட்ருவாங்க. திரும்ப அது பதம் பார்த்து எடுத்தோன்னா பின்னால் அந்த இது போட்டு திருப்பினோன்னா அந்த கடல்லே ஒரு இது நார் இருக்குது, கடல் நார் ஒன்று இருக்குது, அதை வச்சு பின்னால் திரும்ப அந்த மண் கொட்டி போயிடும். அதனால் பழைய காலத்தில் அந்த கருப்பட்டியில் பின்னால் கொஞ்சம் மண் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் அந்த கருப்பட்டியும் கூட திரும்ப அது சுட வச்சுக்கும் போது என்ன செய்கிறோம், சுக்கு இதெல்லாம் சேர்த்து அதை தன்மையை மாற்றிக்கிடும். எப்போதும் அந்த இனிப்பு இருக்கா, அதெல்லாம் தோர்ப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது பனை வெள்ளத்தில். இதே மண்டை வெள்ளத்தில் தான் நூறு சேர்த்துக்கணும். அது தனியாகவே எதுவும் வைக்கமுன்னா கெட்டு போயிடும், அது உருக்கினாலும் கெட்டு போயிடும். ரெண்டாவது உருக்கணும்லாம் அதான் பொங்கல் வைக்கும்போது பணத்தை அந்த மண்டை வெள்ளை தட்டி தட்டி பொங்கலை சேர்த்துருவாங்க. ஆனால் அதுக்கு தான் மதுரமாகவும் கட்டி சுட்ட பணியாரம் மதுரமாகவும் அது தனக்குள்ளேயே ஆய்க்கிடுது. அந்த இனிப்பை வந்து எதுக்கு செஞ்சாலும் அது உள்ளே அடைக்கிடுது, மாவு அங்கே போயிடுது, இனிப்பு தான் ஆகிடுது. அப்படின்னா மதுரான்றோம். இப்படி என்ன செய்யணும், அனைத்தையும் அறிவிக்கின்ற அறிவை, இதெல்லாம் எது அறிவு தான் யோசனை பண்ணுறது, அது அறிவு தான் அது காரணம். இது போட்டால் கெட்டு போய் இதில் சேர்க்கணும், இதில் சேர்க்கணும், அதில் சேர்க்கணும் அப்படின்னு இந்த பனை வெள்ளத்துக்கு உதாரணம் இதுக்கு வரலாம். ஆனால் இன்னொரு இது தெரியுமா உங்களுக்கு, கெட்டு போகாத ஒன்று இருக்குது, அது தேன் இருக்குல்ல, தேன், அதை காய்ச்சவே வேண்டாம், அது சுத்தமான மதுரம். அது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா, ஒரு வகை எடுத்துகிட்டு போய் பூவில் இருந்து அந்த இனிப்பை எடுத்து எல்லா ஆயிரக்கணக்கான பூவில் வந்து எடுத்து அந்த தேனை சேர்த்துக்கிட்டு போயிட்டு கூட்டில் போய் உள்ளே அடக்கிட்டு வந்துடுது, உள்ளே வச்சிருது. அது திரும்ப வருது, திரும்ப அந்த மாதிரி. ஆனால் அது ஒரு நன்மை என்ன வந்து தெரியுமா, அந்த தேனை வந்து இனவருத்தியும் பண்ணுது. அப்படியே அந்த தேனி வந்து 23 ஏன் தெரியுமா, பூக்குள்ளே மகரந்தம் ஒன்று இருக்குது, பூ மொட்டுக்குள்ளே மகரந்தம் ஒன்று இருக்குது. தேனை குடிச்சு அந்த மகரந்தம் தன் காலில் ஒட்டிக்கிடும், தேனி காலில் ஒட்டிக்கிடும், அடுத்த பூவில் உட்காரும், அடுத்த பூவில் மகரந்தம் இருக்குது. இது ஒட்டமாக ரெண்டும் சேர்ந்து ஏன்னா ஒரு உற்பத்தி பண்ணி விட்டுரும். இப்படிமா இனவர்த்தி பண்ணுது. புழு எப்படி வருது திடீர்னு, புழு உற்பத்தி ஆகல. இந்த மகரந்தம் சேரும்போது தான் புழு உற்பத்தி ஆகுது நமக்கு. புழு உற்பத்தி ஆகுது. இந்த மகரந்த தூள் வந்து எல்லா உட்கார்றவங்க ஒவ்வொரு விதமான புழுக்கள் உற்பத்தி ஆகுது. அந்த புழு எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா, அந்த செயற்கை அந்த மகரந்தங்கிறது பொண்ணோட செயற்கை வரும்போது ஈக்கள் தான் அந்த இனவர்த்தி பண்ணுது. அதுக்கு தான் இதில் சொல்ல புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பாம்பாகி இவர் சொல்கிறாங்கல்ல, வல்ல அசுராகி இதில் திருவாசத்தில் வருது. புல்லாகி புண்டாகி மரமாகி பறவையாக பாம்பாகி கல்லாய் மனிதராக பேயாய் கணங்களாக எல்லா அனைத்து தாவரங்கள் சமத்தில் பிறந்து எழுத்து எம்பெருமானை இன்று உன் பொண்ணில் வீடு விட்டேன்னு சொல்கிறாங்களே, அதில் தான் அப்படி தான் வருது இனவிருத்தி பண்ணுறது. அதுதான் அந்த இந்த மாதிரி தான் நம்ம புழு பூச்சி ஆகி இப்படிலாம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த உயிரினங்கள் அப்படி வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி அதை மகரந்த தூள் இருக்குது, அந்த ஒவ்வொரு பூக்களையும் மகரந்த தூள். அதை அந்த மகரந்த தூள் சேர்த்து தான் இன்றைக்கி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த புது தூளை சேர்த்து ரோஜா பூ அது இது கலர்களாக பூக்களாக வர காரணம்னா நீ விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதை செய்கிறாங்க. அது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு அனைத்தையும் அறிவிக்கணும். அறிவாகவே இருப்பது மதுரந்தான் சுபாவம். அந்த இனிப்புக்கு அறிவுன்னு சொல்கிறாரு, ஆத்மாவுக்கு அறிவுன்னு சொல்கிறாங்க, பூர்ணத்துக்கு அறிவுன்னு சொல்கிறது. அதுக்கு அப்படி சொல்லும் போது
அது இது என்று சுத்த என்று அது கலங்கப்படுத்த அது வேறு இது வேறு நினைக்காதங்கிறத பற்றி சுத்த அறிவாகும் அது என்று சொல்லிட்டு முடிக்கிறாரு. நம்ம இப்போ கோஷங்கள் 5 இருக்குது நமக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் 5 இருக்குது. அந்த 5 கோஷங்கள் தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்குது. பஞ்சபூதங்க 5 நமக்கு. ஆனால் அதில் ஒரு பஞ்சபூதம் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஆகாயம் எப்போது எல்லாமே நிரம்ப எல்லாம் பரவி இருக்குது. ஆனால் காற்று, நெருப்பு, நீர், மண் 4 பூதங்கள் தான் நமக்கு முக்கியமாக நம்ம உடலில் இருக்குது. ஆகாயம் தனி, அது எப்போதும் அழிக்க முடியாது. காற்று காற்றுடைய தன்மை ஆகாயம் பார்த்து காற்று அடிக்குது. காற்றில் நெருப்பு வருது, நெருப்பு நீர் வருது, நீர்லேருந்து மண் வருது. ஆனால் மண்ணுக்கிற சக்தி என்ன தெரியுமா அவனுக்கு? எல்லாமே ஆகாயத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பூமி எல்லாத்தையுமே இப்போ காற்று அடிக்கும். மழை பெஞ்சது இல்லைங்க, இவ்வளோ தண்ணியை பெரிஞ்சுது. அது தண்ணி எங்கே போச்சு? பூமிக்குள்ள தான் சங்கமாகுது. புயல் அடிக்குது, கடல் அடிச்சுட்டு அப்போ கரையில் சங்கமாகிடுது. நெருப்பு எரியுது, நெருப்பு எங்கே போகுது? ஆகாயத்தில் போக முடியுமா? அதுக்கு பூமி தான் தாங்கி சங்கமாகிக்கிடுது. பூமி தாங்க தனக்குள்ளே எல்லாம் எடுத்துக்கிடுது. தண்ணியை வச்சுக்கிடுது, தன்னை வச்சுக்கிடுது, அடக்கம் பண்ணிக்கிடுது. நெருப்பையும் வச்சுக்கிடுது, காற்றையும் உள்ளடக்கிடுது. பூமி எல்லாத்துக்கும் காரணம் பூமி. நம்ம உடம்பும் பூமியில் போடுறோம். பூமியில் விளையிற பொருளை சாப்பிட்டுட்டு அந்த பூமியை ஜீவன் ஆத்மா போனோடனே இந்த பூமிக்குள்ளே போட்டுறோம். பூமியில் தான் போட்டுறோம் நம்ம. ஆனால் ஆத்மா தனித்து நிற்குது என்று அழியாது. பூமியில் போட்டால் முடிய முடியாது அப்படி சொல்லுது. இந்த இதில் முக்கியமானது விஞ்ஞானமய கோஷம், மனமய கோஷம், ஆனந்தமய கோஷம் 2 எடுத்துக்கணும். இந்த 2க்கு தான் அறிவு முக்கியம். இதை வச்சு தான் அறிவை நம்ம இது பண்ணுறோம். நம்ம இதுக்கு என்ன தெரியுமா, இந்த விஞ்ஞானமாக ஆனந்தமய கோஷப்பட்டிருக்கு இல்லைடா சாமி. முடிச்சிட்டோமா? சுருக்கம் முடிச்சிடறேன். மனம் விஞ்ஞான அறிவு இந்திரியங்கள் சார்ந்தது. கண், காது, மூக்கு, வாயெல்லாம் விஞ்ஞான அறிவு. இது ஆத்மா அறிவு கர்மேந்திரியங்கள். விஞ்ஞான அறிவு கட்டுப்பாட முடியும். அதுக்கு யார் ராஜானா சக்கரவர்த்தி மனம்தான். மனசில் எடுத்தால் காது காக்கமாக வச்சுக்கலாம், காது காக்கான்னு நின்றுடலாம். கண்ணை பார்க்க கண்ணை முடிக்கலாம். இது சக்கரவர்த்தி யார்? மனசு தான். இது மனம்தான் சக்கரவர்த்தி. கண், காது, மூக்கு, வாய்க்கெல்லாம் இது சொன்னால் நின்றுடும். ஆனால் கர்மேந்திரக்கு பார்த்தீங்களா, கர்மம் உள்ளுக்குள்ளே வேலை செய்யுதில்ல, அது சொன்னால் நிற்கவே நிற்காது. சாப்பிட்ட ஜீரணம் ஆகத்தான் செய்யும், சீரணம் ஆக இருக்க முடியாது. இப்போ இருதயம் பஞ்ச் பண்ணால் தான் இருதயத்துக்கு எல்லாத்தையும் ரத்த ஓட்டம் இருக்கும். அது கர்மேந்திரங்கள். கிட்னி வேலை செய்யணுன்னா இதாகிடும், அது கர்மேந்திரம். ஈரல் கர்மேந்திரம், நுரையீரல் கர்மேந்திரங்கள்லாம். இது யார் சொன்ன எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஞானேந்திரம் கண்ணு காதுக்கு ரெஸ்ட்டு உண்டு. தூங்குகிறோம், தூக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு இதுக்கெல்லாம் ரெஸ்ட்டு உண்டு. ஆனால் கர்மேந்திரம் ரெஸ்ட்டே கிடையாது, இருட்டே வேலை செய்யட்டும். அதுக்கு ஆதாரம் ஆத்மா. ஆத்மா நின்றுதுன்னா எல்லாம் போச்சு. அதனால் ஆத்மா இருக்கிறது தான் கர்ம வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் நமக்கு. ஆத்மா எந்த அளவுக்கு நம்ம புனிதமானது புரிஞ்சுங்க நீங்கள். அது சுருக்கமாக சொல்லலாம். அப்படி என்றால் கர்மத்தை யானந்து விளக்க சொன்னோம்ல. அப்புறம் மனம் புத்தியாக இருக்கும். இந்த அறிவு விருத்தி அடையணும். அறிவு ஆத்மா அறிவுன்னு சொல்லிட்டேன்னா அந்த அறிவு எப்படி விருத்தி அடையணும்? கல்வியில் விருத்தி அடையும், சற்சங்கத்தில் விருத்திடலாம், சில புக்குகளை படித்து விருத்தி அடையும். ஆனால் எப்படி விருத்தி அடையுது? பிரகாசமாக எதை விருத்தி அடைய வைக்கணும்னா, படித்ததும் கேட்டது குருநாதர் சொன்னதெல்லாம் அதில் விருத்தி அடைய முடியாதுன்னா சுயமாக விருத்தி அடைய நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வரணும்.
அதுக்கு விருத்தி அடைய ஆதாரம் என்ன, அதை கண்டுபிடிக்கும். அதுக்கு என்ன சொன்னால் அதுக்கு சொன்னால் பெருசாகிடும். அதுக்கு ஆதாரம் வந்து பூமி தான். அது வந்து விருத்தி அடைகிறதுக்கு பூமி தான். அறிவு வந்து விருத்தி ஆனால் பெருசாக அது உயர்ந்துக்கிட்ட போகணும். அதுக்கு பூமி தான் ஆதாரம். இப்போ கப்பலில் ஓடுது தண்ணியில், இந்த கப்பல் கண்டுபிடிச்சது இது மண்ணுக்குள்ள இருந்து இந்த உபகரணங்களை தான். இரும்பு, பித்தளை, வெள்ளி, ஈயம், அதுக்குள்ளே தான் கண்டுபிடிக்கிறோம் நம்ம. அது எது கண்டுபிடி அறிவு தான் கண்டுபிடிக்குது. அது அறிவு தான் கண்டுபிடிக்குது. அப்போ கண்டுபிடிச்ச அறிவு என்ன செய்யுதுன்னா அழிஞ்சு போயிடுது. அந்த பொருள் இருக்குதா, இரும்பு துப்பு பிடிச்சி போகுது, அலுமினியம் போயிடுது, திரும்ப மண்ணுக்கே போயிடுது. அதே சமயத்தில் அது அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு ஞானி ஆகிறான், விஞ்ஞானி ஆகிறாங்க. இப்போ அப்துல் கலாம் வெயிட் பண்ணார், அவர் தன்னையும் மருந்து அறிவு இருக்கும்போது தான் அந்த அணுவை கண்டுபிடிச்சார். கல்வியிலே போய் கணக்கு கண்டுபிடிச்சா ராமானுஜம்னா கணக்குகளை கண்டுபிடிச்சி ராமானுஜம். இவங்களாம் யார் அறிவு அங்கேயே இருந்தவங்க. இந்த அறிவை பற்றி சொல்லணும்னா எனக்கு நேரம் 2 மணி நேரம் ஆகும், முடியாது. அதனால் இப்போ நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு நேரம் பற்றாத காரணத்தினால ரொம்ப எழுதி வச்சுக்கிறேன். நான் கடைசியாக முடிச்சுக்கிறேன். விஞ்ஞானமய கோஷத்தை சொல்லிட்டேன், நான் பஞ்சகோஷத்தை பற்றி சொல்லிட்டேன். அப்போ கடைசியாக சொல்கிறது ஆத்மாவை உணர்வது அறிவு, ஞானத்தை உணர்வது அறிவு, பிரம்மத்தை உணர்வது அறிவு. பிரம்மம் சத்தியம், பிரம்ம சத்தியம், பிரம்ம சத்தியம் என்பது அறிவு. இந்த அறிவு தான் முக்கியம். ஆத்மா அறிவு. அறிவை வந்து நம்ம எந்த அளவுக்கு விஷயத்தை கொண்டு போகிறோமோ, நம்ம வந்து படிப்பில் ஒரு 100 வருஷத்துக்கு ஒருத்தவங்க அறிவாளி ஆகிறாங்க. கவி பாடுறாங்களேங்க, அந்த லைன் எடுத்துக்கோங்க. 100 வருஷத்துக்கு தான் ஒருத்தர் கம்பர் வந்து கவி ராமாயணத்தை கவியில் எழுதினார். அதுக்கு எத்தனை கவிஞர் போயிட்டார். அதுக்கடுத்து நம்ம காலத்தில் வந்து பாரதி கவிஞர், அவர் 100 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு கவிஞர் உற்பத்தி ஆனது. ஏகப்பட்ட கவிஞர் இருப்பாங்க. ஆனால் இதுக்கு உலகம் புகழ்பெற்ற கவிஞரை பற்றி எதுவும் 100 வருஷத்து கவிஞர், 100 வருஷத்தை விஞ்ஞானம் ஒருத்தன் வந்து 100 வருஷம் தான் பெரிய கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க ஒருத்தன். எல்லாத்துக்கும் ஆதாரம் பூமி தான். ஆனால் ஒன்றே எல்லாம் கண்டுபிடிக்கிறாம, இதெல்லாம் பெட்ரோல் கண்டுபிடிக்கிறான், வண்டியை கண்டுபிடிக்கிறான், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க பூமி தான் காரணம். நம்ம அறிவால் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அதுவே என்ன செய்ய தெரியுமா, நம்மளை ஒன்று மட்டும் அதோடு சேராத ஒன்று இருக்குது. பூமியில் சேராது, எல்லாம் கண்டுபிடிச்சி பூமியை சாப்பிட்டுக்கிட்டது. அதுக்குள்ளே அழிஞ்சு போகுது. ட்ரெயின் உள்ளே போயிடுது, கார் உள்ளே போயிடுது, துப்பு பிடிச்சி எல்லாம் அழிஞ்சு போயிடுது. ஒன்று மட்டும் அழியாத இருக்குது, தங்கம். தங்கம் ஒரு தடவை எடுத்துட்டோம்னா, அது உருக்கி எடுத்துட்டோம்னா உருக்கவும் முடியாது. அதை உருக்கினாலும் திரும்ப உருக்கி கடைஞ்சால் தங்கமாகிடும். நகை செய்யலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் திரும்பி உருக்கினா தங்கமாகிடும். சரி, தங்கத்தை எடுத்து செஞ்சு போட்டு பூமியில் போட்டு வைங்க, பூமியில் மண் திங்காது. 2000 வருஷம் ஆனாலும் சரி, தோண்டி எடுத்து தங்கம் அப்படி தான் இருக்கும். தங்கம் அப்படி தான் இருக்கும். நல்லா யோசனை பார்த்தீங்களா? மண்ணுக்குள்ளே இருக்க பொருள் எத்தனையும் போடும், தங்கம் மட்டும் மண்ணோடு சேராது. அதுலேருந்து மண்ணுக்குள்ளே தான் வந்தது, ஆனால் தங்கம் சேராது, ஒட்டாது. இப்போ கூட புதையல் கண்டுபிடிக்காங்கள, தங்கத்தை காசெல்லாம் எடுக்கிறாங்கள, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருக்குது. அதான் தங்கம் எப்படியோ அதே மாதிரி பிரம்மம், சத்தியம், ஞானம், யோகம், அறிவு, ஆத்மா. தங்கத்தை எப்படி அழிக்க முடியாதோ இது அழிக்க முடியாது. அந்த அழியாத வஸ்துவாக நம்ம இருந்து திரும்பவும் அதுவாக நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். இன்னும் சொல்ல வேண்டியது ரொம்ப இருக்குது, கருத்துக்களாக இருக்குது. அடுத்து ஐயரே எனது உள்ளே நின்று ஆனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வந்த வெளியிருந்த குருவியை போற்றி ஒய்யவே முக்தி நாள் உதவி நாயன் செய்யுமாறு ஒன்று காண திருவடி போற்றி போற்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.